ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை சோளத்தை வச்சு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது. அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வாங்குகிற இந்த ஹெல்த்தியான ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து எல்லா சுண்டலும் பண்ணுற மாதிரி தான். இதையும் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுக்கணும். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சோளம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சோளத்துலேயே வந்து 2 வகையாக வரும். சிகப்பு சோளமும் இருக்குது, வெள்ளை சோளமும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊறின சோளத்தை வந்து குக்கரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் சுண்டல் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது ஸ்வீட்கான விடையும் இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சத்துக்களும் வந்து நிறையா இருக்குது இதில். இப்போ வந்து இந்த சோளத்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த வேக வச்சுருக்க சோளத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். 1 கப் சாப்பிட்டாலே போதும். 5-6 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதை வந்து நல்லா வேக வச்சுருங்க. அப்படின்னா தான் சுண்டல் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.